ஹாய் ஆல். ஸோ நேத்திக்கு நான் ஒரு பெரிய பிளண்டர் மிஸ்டேக் பண்ணிட்டேன். அந்த கேமரா வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் மிரர் இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணியுமே அது சேவ் ஆகாமல் போயிருந்திருக்கு. மணியாருது எனக்கு அந்த டைமில் நான் வந்து அப்லோட் பண்ணணும்னு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் டிவியில் பார்க்கச்ச அந்த மிஸ்டேக் புரிஞ்சுது. அதுக்கு மேலே அதை ஒன்றும் கரெக்ஷன் பண்ண முடியாது. ஒன்ஸ் அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னா டெலீட் பண்ணாலோ இல்லை அது ப்ரைவேட்டில் போட்டாலோ என்னோட பர்ஃபார்மன்ஸை வந்து அது குறைக்கும். ஸோ அதனால என்னால் ஒன்றும் பண்ண முடியல. சாதாரண வீடியோவாக இருந்தால் கூட சரி போனால் போகிறது, என்ன ரைட் ஹேண்டில் புளி கரைக்கிறது லெஃப்ட் ஹேண்டில் கரைக்கிற மாதிரி தெரியும். ஸோ இதெல்லாம் நான் இனிஷியல் ஸ்டேஜில் நிறையா பேருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் ஃப்ரண்ட் கேமராவில் எடுக்கிறேன், ஸோ தட் அது வந்து உல்டாவாக தெரியறது, அட்ஜஸ்ட் பண்ணுறதுல ப்ராப்ளம் இருக்குது. அது பழைய ஃபோனில் வேற பண்ணியிருந்தேன். ஸோ அகைன் அந்த மிஸ்டேக் நேற்றுக்கு நடந்துருது. எஸ்பெஷலி இந்த புடவை வந்து அயங்கார் ஸ்டைல் மடிசார் வந்து நம்ம சாதாரணமாக ரெகுலராக சாரி கட்டிக்கிற மாதிரி நமக்கு நம்மளுடைய இடது பக்கம் தான் அந்த இது வரும். ஐயர் கட்டில் வந்து இந்த சைடு வரும். நேற்றுக்கு வந்த வீடியோவில் எல்லாம் இப்படி வந்துருத்து. ஸோ நிறையா பேர் வந்து இப்படி வந்திருக்கே அயங்கார் கட்டிலன்ற மாதிரி கேட்டேன். ஸோ சில பேருக்கு புரிஞ்சுது அது ஃப்ரண்ட் கேமராவில் செட்டிங்கில் ப்ராப்ளம் ஆயிருந்திருக்கு அப்படின்ட்டு. நான் பின் பண்ணியிருக்கேன் மெசேஜை. பட் ஸ்டில் அந்த ப்ராப்ளத்தை வந்து நான் கரெக்ட் பண்ணி அதை வந்து நியாயப்படுத்தணும். அது என்னுடைய சைடு மிஸ்டேக். அதனால நான் அகைன் இன்னைக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். நான் மெதுவாக சொல்லித்தரேன். ஏதாவது தப்புகள் இருந்தால் தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. நான் வந்து இப்போ உங்களுக்கு திருப்பியும் 9 கஜ ஸ்டைல அயங்கார் ஸ்டைல் 9 கஜத்தை சிம்பிளிஃபைடு வெர்ஷனா 6 கஜத்தில் எப்படி ஈஸியாக கட்டுறதுன்றதை உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் நேத்திக்கு சொன்ன மாதிரி கல்யாணி காட்டன் எடுத்துட்டு இருக்கேன். கல்யாணி காட்டன் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி அட்டாச்சு பிளவுஸ் வரும். அதுல நான் அதை வந்து இது பண்ணல, கட் பண்ணல. பிளஸ் நான் வந்து ஃபால் கூட இது ஒன்றும் பெருசாக அடிக்கவே இல்லை. நான் இது வந்து சம்டைம்ஸ் 9 கஜ கட்டிக்கிறதுக்கோசரம் வச்சுட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், இந்த நாடாவை இடுப்புல கட்டிக்கிறேன். ஸோ சாதாரணமாக இந்த பக்கம் யூஸ்வலி என்ன பண்ணுவோம், பிளவுஸை கட் பண்ணிட்டு இப்படி நம்ம புடவை கட்டிப்போம் இல்லையா, அந்த மாதிரி கட்டிக்கிற அதே ஸ்டைலில் நான் இப்போ வந்து இவ்வளோ தூரம் எடுத்துட்டு இருக்கேன். நல்ல ஷோல்டர் அளவுக்கு இப்படி எடுத்துட்டு இருக்கேன். என்னோட இந்த சைட்லேருந்து இடது கையிலேருந்து வலது கை ஷோல்டர் வரைக்கும் உள்ள மெஷர்மெண்ட்டை எடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு முடிச்சு போட்டுக்கிறேன். இப்படி முடிச்சு போட்டுன்னு இருக்கேன். நான் அந்த முடிச்சு போட்டதை இந்த இடத்துல வச்சு நல்லா டைட்டாக கட்டின்டுறேன். பிகாஸ் இதெல்லாம் சேஃப்டி. நம்ம குனிஞ்சி வேலை பண்றோம். யூஸ்வலி மனுஷாலாம் கட்டிட்டா கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயங்கள்ல தான் நம்ம கட்டிக்கிறோம். வேலை பண்ணக்கூடிய நாட்களா இருக்கும், சேஃபா இருக்கணும். ஸோ இதை இப்படி பண்ணிட்டு இப்படியே விட்டுடலாம். இதை இப்படி விட்டுட்டு இந்த புடவைய இப்ப பின்னாடி வழியா எப்பயும் போல கொண்டு வரலாம். ஸோ எல்லாத்தையுமே இப்படி கொண்டு வந்துட்டேன். ஸோ இங்கே விட்ட இது இப்படியே இருக்கு இல்லையா, இதை வந்து காலை இதை இப்படி போட்டுன்ட்டு இந்த புடவையை இப்படி கொண்டு வந்துடணும். ஸோ இப்போ அந்த பின்னாடி அந்த விட்ட துணி இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து இந்த இடத்துல இப்படி நல்லா ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. டைட்டா போட்டுக்கோங்க. ஒரு முடிச்சோ இல்லைன்னா 2 முடிச்சு தாராளமாக போட்டுக்கலாம். நான் இப்போ 2 முடிச்சு போட்டுட்டு இருக்கேன். ஸோ தட் பயமே கிடையாது. இப்படி ஒரு முடிச்சு போட்டுட்டேலாம் பயமே கிடையாது. உட்காந்து எழுந்து எல்லாம் பண்ணிக்கலாம். காலை இப்படி நல்லா ஓரளவுக்கு அகல வச்சுட்டு காலை இப்படி அகட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இப்படி அந்த புடவைய இப்படியே வச்சு இங்க இப்போ கொண்டு வந்த புடவைய அப்படியே சுத்தி கொண்டு வர வேண்டியதான். இப்படி கொண்டு வந்தீங்கன்னாக்கா சாதாரணமா நம்ம எப்படி 6 கஜத்துக்கு தலைப்பு கொண்டு வருவோமோ அந்த மாதிரி அது வரும். வர நேரத்துல
இந்த கல்யாணி காட்டன் புடவையிலலாம் தலைப்பு பாருங்க எவ்வளோ கிராண்டாக இருக்கு. ஸோ தட் உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து கட்டிக்கிறச்ச ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. இதையே மேக்சிமம் இப்படி தழைய இது தழைய இருக்கிற மாதிரி இந்த இடத்துல போட்டுட்டு இங்க நீங்க சேஃப்டி பின் குத்திடலாம். சேஃப்டி பின் குத்திட்டு இந்த புடவைய காலை நல்லா வெட்டின்ட்டு இதை ஜஸ்ட் இப்படி எக்ஸ்ட்ராவா இப்போ நீங்க வந்து இந்த இதனால பேர் என்ன பிளவுஸ் எக்ஸ்ட்ராவா இருக்கிறதுனால இந்த மாதிரி அழகா அது முன்னாடி எக்ஸ்ட்ரா கிடைக்கிறது. இதே உங்களுக்கு கரெக்டான புடவை எடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னாக்கா இந்த சுருக்கம் வராது. ப்ராபப்ளி கொஞ்சம் ஸ்லிம்மா இருந்தா அவளுக்கு அது வரும் பார்த்தேன் அப்படின்னாக்கா. ஸோ இப்போ இந்த தலைப்பை பாருங்க எவ்வளோ அழகா ஃபுல் ஃப்ளெஜ்டா நீட்டா புடவை வந்துடுது. ஸோ இதுக்கு நான் வந்து பிளவுஸ்லாம் உங்களுக்கு ப்ராப்பராக போடாதனால உங்களுக்கு அப்படி தெரியறது. அதர்வைஸ் பாருங்க பேக் சைடில் கூட எப்படி இருக்கு புடவை தழையா இருக்கா, கால் எங்கேயுமே இதுவாகல. நான் நடக்கிறச்சு கூட பாருங்க கம்ஃபர்டபுளா இருக்கு, எதுவுமே ப்ராப்ளம் ஆகல. நன்னா கீழே சேவிச்சு கொண்டு எல்லாம் பண்ண முடியும். அழகா இருக்கு பாருங்க சாரி, நல்லா தழைய இருக்கும். இந்த புடவையை கூட நீங்க நல்லா நீட்டா இப்படி பண்ணிட்டேன்னா ஃப்ரண்ட் போர்ஷன் கூட பாருங்க ஃபுல் கவர் ஆயிருக்கு. தலைப்பு நம்ம கொண்டு வந்த தலைப்பு கூட நீட்டா இப்படி அழகா இருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி நான் இன்னைக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்க எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஸோ hope you are all enjoying my video. If you like it, please like and subscribe my channel. Thank you for watching. Bye bye all.